கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1946 மே மாதம் 3ஆம் தேதி கேரள தேசத்தில் ஆலப்புழை மாவட்டம் காயங்குளம் என்ற ஊரில் இந்த பலிபீடத்தில் நிற்கிறதான அடியன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தேன். 80 வருஷம் முடியுது இந்த நாளோட. 80 வருஷம் முடிந்து 81வது வருஷத்திலே அடிச்சுவிடு வைக்கிறதுக்கு உன்னதங்களில் வாசமாயிருக்கிற தேவன் என்னை கண்டுகொண்டார். பூமியில் எனக்கு கூறுவதற்கு யாருமே கிடையாது. என் தாய்க்கு நான் ஒரே மகன். என் உடன் பிறந்தவர்கள், இரத்தத்தை சார்ந்தவர்கள் இந்த பூமியில் ஒருவருமே கிடையாது. எனக்கென்று சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்காக ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்திய இயேசு ஒருவரை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். என்னுடைய நாட்களை குறித்து நான் சில காரியங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுவேன். 3/5/46 நான் பிறந்திருக்கிறேன். 80 வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறது. 960 மாதங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறேன். 4160 வாரங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறேன். 28,980 நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். 6,95,520 மணி நேரம் வாழ்ந்திருக்கிறேன். 4,17,31,200 மினிட்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். 250,39,38,000 வினாடிகள் இந்த நிற்கிற நான் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறேன். தனிமையாக வந்த எனக்கு ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் எஜமானன் கொடுத்திருக்கிறார். உறவென்று சொல்வதற்கும் சகோதரர் சகோதரிகள் என்று எல்லாவற்றையும் சொல்வதற்கு, தாய் தகப்பன் என்று சொல்வதற்கு ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்த இயேசு ஒருவர் மட்டும்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். அவரே என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆயுசு நாட்கள் 70 ஆண்டு காலம். பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலத்தின் மிகுதி எனக்கு ஆரோக்கியமுள்ள பெரிய சரீரமெல்லாம் கிடையாது. ஆனால் உள்ளான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறவர் கர்த்தர். சத்தான உணவுகள் சாப்பிட்டு வாழ்ந்த காலங்களே கிடையாது. எல்லோரை போல சாதாரண உணவு சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் எஜமானன் கொடுத்திருக்கிறதான பலன் 80 வருஷத்தை முடிய காண செய்தார். இனி இருக்கிற நாட்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்றைக்கென்று எனக்கு தெரியாது. ஆனால் பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாச ஓட்டத்தில் லெக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். சுமார் 1978 நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன். இதுவரைக்கும் விசுவாச பாதையில் கடந்து வருவதற்கும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதன்படி வாழ்வதற்கும் என்னை நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சத்தியத்துக்கு மிகவும் வைராக்கியம் உள்ள ஒருவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்தின் நிமித்தம் அநேக இடங்களில் சத்ருவாய் வாழ்ந்ததும் உண்டு. அதை பற்றி நான் வருத்தப்பட்டவனும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவனுக்காக அருமையான சபையார்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் சபையை அதிகமாக நேசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளையும் பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிற ஒரு மனிதன். யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் ஜனித்த ஒருவனையும் அவர் வெறுத்து விடவில்லை. என்னிடத்தில் வந்த ஒருவனை நான் புறம்பே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அந்த தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகிற நான் அவரில் நிலைத்திருந்து மரண பரியந்த உண்மையாயிருக்க ஜீவிக்கிற இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்த என் ஆண்டவருடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன பாடலை பாடுறேன். அப்பொழுது எல்லாரும் எழுந்து காணிக்கை செலுத்தலாம். ഇത്രത്തോളം എന്നെ കൊണ്ടുവന്നിടുവാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എന്നെ കൊണ്ടുവന്നിടുവാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്ര നന്മകൾ ഞങ്ങൾ അനുഭവിപ്പാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്ര നന്മകൾ ഞങ്ങൾ അനുഭവിപ്പാൻ
എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എന്നെ ആഴമായി സ്നേഹിപ്പാൻ ഞാനുവൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എന്നെ ആഴമായി സ്നേഹിപ്പാൻ ഞാനുവൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്ര ശ്രേഷ്ഠമായതെല്ലാം തന്നിൽ നേടുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്ര ശ്രേഷ്ഠമായതെല്ലാം തന്നിൽ നേടുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എൻ്റെ ഭാവിയെ കരുതാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എൻ്റെ ഭാവിയെ കരുതാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എന്നെ അത്ഭുതമാക്കുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എന്നെ അത്ഭുതമാക്കുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എന്നെ ധന്യനായി തീർക്കുവാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എന്നെ ധന്യനാക്കുവാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എന്നെ കാത്തു സൂക്ഷിക്കുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എന്നെ കാത്തു സൂക്ഷിക്കുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത എൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എന്നെ കൊണ്ടുവന്ന് നേടുവാൻ ഞാനുമെൻ കുടുംബവും എന്തുള്ളൂ. ഇത്രത്തോളം എന്നെ കാത്തു സൂക്ഷിക്കുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. ഇത്രത്തോളം എന്നെ കാത്തു സൂക്ഷിക്കുവാൻ എന്തുള്ളൂ യോഗ്യത നിൻ മുൻപിൽ. எல்லாரும் ஜெபிப்போம். Praise the Lord. அப்படி நின்ற வண்ணமாக கரங்களை அருமையான லாரன்ஸ் ஐயாவுக்கு நேராக நீட்டி கர்த்தர் தம்முடைய மகனை ஆசீர்வதித்து தேவ கிருபையினாலே 80 வருடங்களை கடந்து 81வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியான இந்த 80வது பிறந்த நாள் நம்முடைய மகனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஆமென் ஆண்டவருடைய நன்மைகள் ஏராளம். ஒரு நிமிடம் கூட கர்த்தர் கைவிடாமல் காத்து வந்த அவருடைய பெரிய கிருபைகளை எண்ணி நாம் சபையார் எல்லாரும் மனதார வாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, அருமையான லாரன்ஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது 80வது பிறந்த நாளை இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கொண்டாடுவதற்கு நீர் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு காலேப்புக்கு இருந்த அதே பலன், மோசேக்கு இருந்த அதே பலன், யோசுவாவுக்கு இருந்த அதே பலன் கர்த்தர் தம்முடைய மகனுக்கு தந்து ஆண்டவரே தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் மலையில் ஏறும்படியாய் கர்த்தர் தம்முடைய மகனை அபிஷேகித்ததற்காக நன்றி ஆண்டவரே. கண்கள் ஆண்டவரே இருளடையவில்லை. கர்த்தாவே உம்முடைய மகனுடைய சொற்கள் குறைந்து போகவில்லை. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் கொடுத்த நல்ல பலனுக்காக தீர்காயுசுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனையோ இருதயத்துல பிரச்சனைகள் வந்த போதும் ஆண்டவரே ஹார்ட்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் நடுவிலும் கர்த்தரை மாத்திரம் துதிக்கணும்னு சொல்லி வாய் திறந்து தேவனை உயர்த்துகிற தம்முடைய மகனுக்கு ஜீவன் பலன் சுகம் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே உம்முடைய மகனை தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டீர் ஐயா. தனக்கென்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை.
ஆனால் இந்த உலகத்தில் ஏராளமான விசுவாசிகளை சொந்தங்களாய் கொடுத்திருக்கிறீர். அநேக ஊழியக்காரர்களை சொந்தமாக கொடுத்திருக்கிறீர். இன்னும் ஒரு நல்ல குடும்பத்தில் ஆண்டவரே தன்னுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணத்தக்கதான நல்ல ஒரு குடும்ப அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். மனதார எங்கள் தேவ சபையின் மூலமாய் உம்முடைய மகனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய மகனை இன்னும் சபையிலே சாட்சியாய் நிறுத்தி அவருடைய துணைவியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும், நன்மையினால் நிரப்பும், விசேஷித்த பலனை தாரும். கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் சாட்சி சொன்ன எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதியும். விசேஷமாய் கர்த்தருடைய கிருபையானது தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். பிள்ளைகளை நீரே காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீட் எக்ஸாம் எழுதுகிற அருமையான கிறிஸ்டாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகளை ஆசீர்வதியும். நல்ல முறையில இந்த எக்ஸாம் எழுதி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகள் பாஸ் பண்ண கிருபை தாரும். தேவ ஞானத்தால நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதத்தால கிருபையால நிரப்பும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், நன்மை நாள் நிரப்பும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சகல கிருபைகளை தாரும். புதிதாய் வந்திருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதியும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவதாஸ் பிரதருக்காக ஸ்தோத்திரம். இந்த 30ஆம் தேதியிலே ஆண்டவரே தம்முடைய பணியின் ஓய்வுக்காக கர்த்தரை துதித்து சாட்சி சொன்ன தம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சபைக்கு சாட்சியாய், இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாய் காணப்பட பலன் தாரும். கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. அருமையான தெரேசாமா முன்னாடி வரும்படி அன்போடு you.